ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டிலையே சிம்பிளாக எப்படி பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். தோசை கல்லில் தோசை மாவை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் தோசை ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எவ்வளோ லோவில் வைக்க முடியுமோ சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கீயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ண ஆனியனை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் உப்பு போட்டு முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா க்ரீன் கலர் கேப்சிகம், கொஞ்சமாக மிளகு ஜீரகம் தூள் எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் கேப்சிகமாக அங்கங்கே வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அடுத்து துருவிய கேரட்டையும் அதிலே வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறமா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். சீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் இருந்தாலும் சின்னதாக திருவி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பன்னீர் இல்லை. இது வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பீஸா டேஸ்ட்டே தான் இருக்கும். மேலே லைட்டாக மயோனீஸ் என்கிட்ட இல்லை, ரெட் சாஸ் மட்டும்தான் இருந்தது. சாஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை திருவி சர்வ் பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வரும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.